जय जय शङ्कर हर हर शङ्कर குருவே துணை குருவே உறுதுணை. எப்படி? குருவே துணை குருவே உறுதுணை. பொதுவாக நம்முடைய மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். எங்களை பொறுத்தவரை மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து கருணாமூர்த்தியாக நம்மை வழிநடத்தக்கூடிய மகாபெரிய சுவாமிகளுடைய அதிசய அற்புதங்களை மணிக்கணக்காக பேசலாம். அது ஒரு வானத்தைப் போல பறந்து விரிந்தது. அதை ஒரு வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரைப் போலத்தான் நாம் தருகின்றோம். அது கடலைப் போல மிக பறந்து விரிந்தது. அதை ஒரு கையளவு தான் நாம் எடுத்து தருகின்றோம். அது ஒரு வற்றாத ஜீவநதி. பெரியவா உங்களுக்கு தெரியும், குல்பர்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம். திடீர்னு பெரியவா செய்யக்கூடிய அதிசயங்கள்லாம், இந்த மிராக்கல் அப்படிம்பாங்கள்ல, அதை நினச்சி பார்த்தாலே நமக்கு மயிர்கூச்சல் வரும். தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவரை கூப்பிட்டு, குல்பர்கா முகாமில் ஒரு பேனா பேப்பரை எடுத்துக்கோ, நான் சொல்கிறத குரு பக்தி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதையே தலைப்பாக கொடுத்துருக்கார் பெரியவா. குரு பக்தி அப்படிங்கிற தலைப்பை போட்டு எழுது. நான் கலவையில் 13வது வயசில் இந்த பீடத்துக்கு வந்தேன். கலவையில் 13 வயசில் பீடத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு பெரிய ஆகமம் நியமம் சமஸ்கிருதம் இதெல்லாம் பெரிதாக தெரியாது. ஆனாலும் நான் பட்டத்துக்கு வந்த புதியத்தில் ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தினாங்க. இவர் இதுக்கு, இவர் இதுக்கு, இவர் இதுக்கு, இவர் இதற்கு. ஒரே ஒருத்தரை காமிச்சு, இவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவாளுக்கு, அதாவது 66க்கு, ஏன்னா பெரியவா 68 67 சில நாட்கள் மட்டும்தான் இருந்தார். அவளுக்கு வஸ்திரம் துவைத்து மடித்து எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். பெரியவாளுக்கும் இன்னமே செய்வார் அப்படின்னார். அப்படி பெரியவா ஒரு புன்சிரிப்பு பண்ணிவிட்டு அப்படி நகர்ந்தோன்னு டக்குன்னு அவர் சொன்னாராம், மன்னிக்கணும் பெரியவா, மன்னிக்கணும். 66வது ஜெகத்குருக்கு இந்த கையால் பண்ண வஸ்திர கை இனிமேல் யாருக்கும் உதவி செய்யாது. இன்னொரு மகானுக்கு இந்த கையால் மடித்து வைக்கிறது என் மனசு ஒப்பலை அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டாராம். என்ன குரு பக்தி பார், இதை பதிவு செய்ய அப்படின்னாராம். அடுத்த வார்த்தை சொல்கிறார். அவர் காஞ்சியில் இருக்கும்போது பன்ருட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ரெட்டியார் நிறைய அந்த காலத்தில் அரிசி பருப்பு காய் கனி மடத்துக்கு தேவையான உதவிகள் நிறைய செய்வார். ஆனால் எப்போதும் ஒரு பெரியவாளுக்கு பணிந்த நமஸ்காரம், இத்துடன் இணைத்தனுப்பப்பட்டுள்ள பொருட்களை அருள் கூர்ந்து பெரியவா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளணும், இப்படிலாம் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டுருவார் பணியாள்கிட்ட. பெரியவா மனசில் ஒரு நெருஞ்சி முள்ளு மாதிரி இருந்திருக்கு. இவ்வளவு எல்லாம் செஞ்சு ஒரு முறை கூட நம்ம அவரை நேரில் பார்க்கலையே, ஏன் அவரை வர சொல்லுங்கன்னு ஒரு காரியதரிசிகிட்ட சொல்லி விட்டார். அதுக்கு அந்த பன்ருட்டி ரெட்டியார் பெரியவாளுக்கு ஒரு கடிதம் போடுறார். பெரியவா மன்னிக்கணும், 68வது பீடாதிபதியை குருவா நினச்சி அவரை ஏத்துண்டு இந்த வெளிகளுக்குள்ள அவர் தான் இருக்கார். அப்பேற்பட்ட இந்த கண்கள் வேற ஒருத்தரை குருவா நினச்சி பார்க்க உடன்பாடு இல்லை, மன்னிக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இதை பெரியவா சொல்கிறாலாம், இது எவ்வளோ பெரிய குரு பக்தி, இதை சொன்ன இடம் எங்கே? குல்பர்கா. நல்லா கவனிக்கணும், இந்தியாவில் குல்பர்காங்கிறது ஒரு இடம். இதை எழுதிட்டு பெரியவா சொன்னாலாம், இதை ஆல் இண்டியா ரேடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த சகோதரர் சொல்லியிருக்காரு, பெரியவா எங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷனில் எப்படி பெரியவா அதை கொடுக்க முடியும்? சரி அதை வெயி, பத்திரிக்கையிலையாவது செய்தியாக வர வெயி குரு பக்தின்னு. பெரியவா
சரி சரி பத்திரப்படுத்தி வை. அதாவது பெரியவா எதை சொன்னாலும் அவர் இல்லைங்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஒரு ரிமோட் பகுதி. அங்கே எப்படி இந்த செய்தியை ஆல் இண்டியா ரேடியோவில் போட முடியும், இல்லை பத்திரிகை செய்தியாக வர வைக்க முடியும்? ஆனால் பெரியவா பத்திரப்படுத்தி வைங்கிறார். இது நடந்தது மதிய வேலை. எல்லாரும் சிரம பரிகாரம் பண்ணி சாப்பிட்டு ஓய்வெடுக்க போயாச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பெரியவா பூஜை புனஸ்காரம்லாம் முடிஞ்சோன்னே நிறைய விசிட்டர்ஸ் வரா. அன்று இரவு 8 மணிக்கு ஒரு 4 பேர் அந்த வரியை அப்படியே சொல்கிறேன், ரொம்ப டிப்டாப்பாக வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற வார்த்தை, பெரியவா நாங்கள்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டர், ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்டேஷன் டைரக்டர். இந்த குல்பர்காவுக்கு பக்கத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. பக்கத்தில் குல்பர்காவில் பெரியவா முகாமிட்டிருக்கதா கேள்விப்பட்டோம். அப்படியே பெரியவாளை சேவிச்சுட்டு போனால் எங்களுக்கெல்லாம் புண்ணியம்னு நினச்சி வந்தோம். என்ன பேர் இன்றைக்கி பெரியவாளை சந்திச்சிட்டோம். அப்போ பெரியவா சொன்னாலாம், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறேலா, இந்த குரு பக்தின்னு ஒரு பேப்பர் தரேன், அதை படிச்சுட்டு அது 4 பேருக்கு போட்டேன்னா பிரயோஜனமாக இருக்கும். அந்த எழுதினவரும் மடத்து சிப்பந்திகளும் மற்றவங்களும் அப்படியே மெய் சிலித்து போயிட்டாங்க. மதியம் 1 மணிக்கு குரு பக்தியை பற்றி எழுதி பத்திரப்படுத்தி வையுங்கிறாரு. ரேடியோவுக்கு கொடு, பத்திரிகைக்கு கொடுங்கிறாரு. பக்கத்தில் இருந்தவங்க அதை முடியாதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் 4 ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ், ரீஜனல் டைரக்டர், அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு மெசேஜ் வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை வாங்கிட்டு அந்த ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் சொன்னாங்களாம், பெரியவா எங்களுக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு குடுப்பின வேணும், குரு மகிமை, குரு மகிமைன்னாங்களாம். இந்த குருவே குருவை பற்றி சொன்னதுங்கிறது எவ்வளவு மகிமை. இது போன்ற செய்திகள் தரிசனத்தில் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.